யௌவன ஜனம் எழுமோம். அந்த பரிசுத்தவான்களில் தேவ ஆவியானவர் நடப்பிக்கிற வல்லமையான காரியங்கள், அதைத்தான் எபிரேயர் 2:4 பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினால், பகிர்ந்தளிக்கப்பட்ட வரங்களினாலே வல்லமையான மகிமையான பலத்த செயல் செய்வதற்குரிய அதற்குரிய ரட்சிப்பை அடைந்தவர்கள். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம் சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். இவர்களுக்கு முன்பாக தேவன் செல்வார், தூதர்கள் வருவார். தேவ தூதர்கள் இவர்கள் ஒன்றரை கலந்து கொண்ட அனுபவங்க. போன வாரத்துக்கு முதல் வாரங்க நான் கடுமையான ஒரு ஜெப வேலைங்க. அது அந்த வேலையில அதாவது அவனுடைய பொல்லாதனுடைய சேனை அவ்வளவு கொடூரமாக போராட வர்றான். சேனையா வர்றான். போராடுவதற்கு அடியான ஆண்டவரே அடியானை சுற்றி நான் பார்க்கிறேங்க. உண்மையிலே நாள சம்பவம் ஒரே இருளுங்க. எப்பவும் ஜபம் பண்ணும்போது கர்த்தரி ஒளி சுற்றி சுற்றி வரும். அந்த அறை முழுவதும் இருக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவன் சேனையா வர்றான். போராட அசுசி அருவருப்புமான தோற்றத்தில் அந்த ஆவிகள் வர்றான். அடியான் பார்த்தால் ஒரே இருள், நாற்றம், துர்நாற்றங்க. புரிந்து கொண்டேன் நிலவரத்தை. அருமையரச்சர் நோக்கி மண்டாடினது. நான் சொல்லுவதற்கு சர்வத்தின் அதிபதி சாட்சிங்க. அவன் திரளான அசுத்த நாய்கள் கூட்ட வர்றான். ஒரே ஒரு தூதனுங்க. அவர் தோற்றத்தை பார்த்தா பலத்த வீரன். இந்த ஹைட்டுக்கு மேல ஒரு ஹைட்டுங்க, உரிய பட்டைங்க. அவர் பார்த்தா இந்த மூக்கு அப்படி வந்து கிளி மூக்கு மாதிரி இருக்குங்க. கண்கள் ரெண்டும் அக்கினி பழம்புங்க. அவருடைய கண்கள் அக்கினி பழம்பு வருதுங்க. அவர் வந்து என்ன செய்தாரு, நாவில் நடப்பித்து வந்தான் பாருங்களேன். அவனை பிடிச்சாருங்க. பிடிச்ச அடியான் முன்பா வந்து நின்று, இவன் தான் இவ்வளவுக்கு காரணம் என்று இழுத்து கொண்டு வராரு. அந்த ஆவி என்ன செய்யறா, அந்த அசுத்தாவுடைய கேப்டன், யோ நானும் அல்ல அவங்களா வந்துட்டாங்கன்னு சொல்றான். விடல, ஒரே ஒரு தூதன் தாங்க. அவனை இழுத்து கொண்டு போய் அவன் சுத்தமா உட்கிட்டார். எதுக்கு சாட்சி சொல்றேன்னு சொன்னா, பலத்த சேனைகளின் அதிபதி நம் தேவன்.